Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து அக்காரவடிசல் செய்யலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அரிசியை நல்லா களைஞ்சு காய வச்சிருக்கேன். இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துறலாம் ஃபர்ஸ்ட். இந்த அரை அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்புக்கு மொத்தமாக 1 லிட்டர் பால் தேவைப்படும். 1/2 லிட்டர் பால் வந்து இப்போது குக்கரில் இதை வந்து வறுத்துட்டு அதில் 1/2 லிட்டர் பாலை போட்டு ஒரு 7-8 விசில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். அரிசி பருப்பு வறுத்துட்டேன். இப்போ வந்து அதே கிளாஸில் 4 டம்ளர் அளவுக்கு பால் இப்போ எடுத்திருக்கேன். இந்த பாலை இப்போ இதில் ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணிலாம் ஊற்றலை. இதுக்கு ஒரு 5-6 ஓசை வந்து ஏன்னா டைரெக்டாக வேகிறதுனால சீக்கிரமாக வெந்து போயிடும். பாத்திரத்தில் வச்சும் வேக வைக்கலாம். நான் டைரெக்டாக வேக வைக்கிறேன். 5-6 ஓசையில் நல்லா நம்ம பொங்கல் மாதிரி நல்லா மேஷ் ஆகிடணும். அரிசி வேகிறதுக்குள்ள வெல்லம் வந்து அதே கிளாஸ் அளவில் 2.5 கிளாஸ் வந்து வெல்லம் பொடிச்ச வெல்லத்தை அளந்து எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதும் பாகு எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக பாகு. பாலில் நல்லா அந்த சாதமும் பருப்பும் நல்லா வெந்து போச்சு. 4 டம்ளர் பால் எடுத்திருந்தேன். நான் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேனோ அந்த டம்ளரில் 4 டம்ளர் பால் எடுத்தேன். இது வெந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பாலையும் ஊற்றிட்டேன். ஸோ டோட்டலாக இந்த அரை அரிசி 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்புக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா இதை மாதிரி நல்லா சூட்டோட நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். வெல்லம் வந்து அதே டம்ளருக்கு 2.5 டம்ளர் வெல்லம் எடுத்து கரைச்சி அந்த டஸ்டெல்லாம் வடிகட்டி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி டஸ்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்காக ஆக்கியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றலை வெல்லம் கரைக்கிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லம் கரைச்சி அதை வந்து வடிகட்டிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க வச்சு கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை இந்த வெந்த சாதம் பருப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா காய்ச்சி நல்லா கொதிக்க வைக்கணும். வெள்ளை தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதை சாதத்தை போட்டு நல்லா மேஷாக மிக்ஸ் பண்ணி கட்டிலாம் இல்லாத அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். வெல்லம் கரைச்ச தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு 2 கொதி வந்ததும் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் பால் இதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றின அப்புறமா இது இப்படி தளத்தலன்னு கொதிக்கிறது. இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஒரு 1/2 லிட்டர் பால் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்து ஒரு பாயச பதத்தில் இறக்கணும். ஆனால் ஆற கெட்டியாயிடும். இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றுறேன். பால் 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தாராளமாக கொதிக்கட்டும். கொதித்து அது அப்படியே கெட்டியாயிடும். பாயச பதத்தில் கெட்டியான பாயச பதமாக நம்ம இறக்கணும். ஆற நல்லா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாயிடும். முந்திரி பருப்பு வறுத்து இதில் போட்டுடலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு வந்து உடச்சி நெய்யில் 1 ஸ்பூன் நெய்யில் வறுத்து இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த பாயசம் கொதிக்கட்டும். ஒரு 3 ஏலக்காயை பொடி பண்ணி போடுறேன். குக்கர்லேயே டைரெக்டாக வெந்ததுனால இந்த பால் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நம்ம பாத்திரத்தில் வேக வச்சோன்னா கூட அந்த கலர் வராது. குக்கரில் டைரெக்டாக வெந்ததுனால அந்த பாலே ஒரு பிங்கிஷ் கலரில் மாறி போச்சு. அந்த ஃபஸ்ட்டு வேக வச்ச பால் சாதம் எல்லாம் லைட் ப்ரௌனாக. ஸோ இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே 5 மினிட்ஸ் கொதித்து அப்புறம் இறக்கிடலாம். இது கொதிக்கும் போதே 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அந்த நெய்யோடு சேர்ந்து கொதிக்கும் போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் வந்து முந்திரி வறுத்து போட்டேன். இப்போ 2 ஸ்பூன் நெய் வந்து இதுலேயே போட்டு கொதிக்க வைக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே கெட்டியாயிடும். இப்போ பாயசம் பதத்தில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும். இது கொதிச்சு நல்லா இப்போது கரெக்டாக ஆகிட்டு கொஞ்சம் திக்காக பாயசம் மாதிரி ஆகிட்டு
இப்போ இதை இறக்கிட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆறினா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அடுப்புலேருந்து இறக்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் ஆறினத்துக்கப்புறம் இது பொங்கல் மாதிரி ஆகிடும். அக்கார வடிசல் ரெடி ஆகிடுது. இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. பால் வந்து டைரெக்டாக குக்கரில் வேக வச்சு செஞ்சு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வெந்து வரும்போது அது பால்கோவா ஸ்மெல்லில் அது அந்த அரிசி பருப்பு அந்த பால் வெந்தது வந்து அந்த ஸ்மெல் வரும். ஸோ டோட்டலாக வந்து அந்த செஞ்சு முடிக்கும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அக்கார வடிசல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.